கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு திருச்சபை மக்களே, கிறித்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலும் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எனவே இந்த நாளிலும் நம் அருளுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியான லூக்காவின் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 36 42 வரை உள்ள வசனங்களை மையப்படுத்தித்தான் இந்த நாளில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உங்களோடு என்னோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எனவே ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்குரிய அருளுரின் தலைப்போடு நாம் இந்த அருளுரைக்குள் பிரவேசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிப்போம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை எதிர்நோக்கி அல்லது எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கும். உலகம் என்னும் ஓட்டத்தில் யார் தன் துறையில் சிறந்தவர்களாய் இருக்கிறார்களோ, யார் தன் குடும்பத்தில் அறிவாளிகளாய் இருக்கிறார்களோ, யார் தனக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் மிகுந்த உற்சாகத்தோடு செய்கிறார்களோ, அவர்களையே இந்த உலகம் பாராட்டக்கூடியதாய், அவர்களையே இந்த உலகம் மதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அறிகுறிகளை, அட்வைஸ் பலர் கொடுத்து, சின்ன வயதிலிருந்து நீங்க யோசித்தா இன்றைக்கு காலையில் கூட நம் பெற்றோர் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, இன்றைய அருளுரைக்காய் நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு அழகான வார்த்தையை, ஒரு தலைப்பை கர்த்தர் மிக அழகாய் கொடுத்தார். இந்த தலைப்பு நம்மை உணர்த்தும் கர்த்தர். நம்மை உணர்த்தும் கர்த்தர். அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று படித்திருக்கிற நமக்கே பல நேரம் தெரிவதில்லை. நான் செய்வது சரி என்று சொல்லிய பல காரியங்கள் மனிதன் செய்கிறான். அதன் முடிவு, அதனுடைய எதிர்பார்ப்பு மாறும் போது எண்ணுகிறான், ஐயையோ நான் நம்பினது, நான் செய்தது, நான் கொடுத்து வைத்தது, இவர்கள் மீது நான் வைத்த காரியம் இவையெல்லாம் பொய் என்பதை பிறகுதான் நாம் நம்மை என்ன பண்ணிக் கொள்ளுகிறோங்க, உணர்ந்து கொள்ளுகிறோம், ரியலைஸ் பண்ணிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அனுதினமும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய அருளுரைகளையும் அவருடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர் மற்றவர்களுக்கு சொன்ன காரியங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை செய்தியை மையமாக வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்கள் இருக்கக்கூடியதாய் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற நாம் ஆண்டவருடைய சிந்தனைப்படி வாழுகிறோமா என்றால் இல்லை. இந்த உலகத்துடைய எண்ணங்களும், இந்த உலகத்துடைய தவிப்புகளும், இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களை கோர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே இருப்பதினால் வேதம் சொல்லுகிறது நமக்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றால், பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் படிக்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. மிக அழகாக பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, அவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களுக்குள் எனக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்குரிய நற்செய்தி பகுதிக்கு வந்து லூக்கா 6:36 38 வரை உள்ள பகுதியில் பார்க்கும்போது 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொல்லுகிறார்? உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். The first point, இரக்கம் உள்ளவர்களாய். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்,
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். காரணம், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது. மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மூன்றையோடு நிறுத்திவிடவில்லை. இதை சொன்னதற்கு பிறகு பின்னும் அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை சொல்லுகிறார்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டப்படுமா? ஒருவர் பார்வை இல்லாதவர், பார்வை இல்லாத இன்னொரு மனிதன், அவர் இன்னொரு பார்வையில்லாத மனிதனிடத்துல போய் எனக்கு வழி காட்டுன்னு சொன்னால் முடியுமா? இருவரும் பள்ளத்தில் தான் விழுவார்கள். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான், ஆனால் குருவுக்கு மேலானவனாய் இருக்க மாட்டான் சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணரா, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? கருமையான அன்பு திருச்சபை மக்களே, இயேசுவிடத்தில் காணப்பட்ட இந்த மூன்று காரியங்களை, இயேசுவிடத்தில் காணப்பட்ட இந்த மூன்று குணங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். வசனத்தின் மூலம், அருளுரை ஆற்றுகிறவர்கள் மூலம், எங்கோ நீங்கள் பார்க்கிற வேத செய்தியின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் தான் பலவேளை அந்த வசனத்தை கேட்டும் கேட்காதவர்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு முதலாவது பார்க்கிற தலைப்பு, ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயங்களில் மிக ஒன்றான குணம், அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிற செய்திகளும், நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அந்த இரக்க குணம் இந்த மனு குலத்திலிருந்தே மாறும். இப்படியெல்லாம் நடக்குமா? குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில், வாழ்க்கை முறையில் இப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதன் வாழ்வானா என்று எண்ணின காரியங்கள் எல்லாம் கேட்பதோடு மாத்திரமல்ல, நம் கண்களில் பார்க்கிறோம். கேட்பதோடு மாத்திரமல்ல, நம் அருகில் இந்த நிகழ்வுகளை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருப்பதால் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். அன்னை தெரேசாவுடைய பொன் வரிகளில் ஒன்று அழகாக சொல்லி இருப்பார், இரக்கத்தான் பிறந்தீர்கள். உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் இரக்கத்தான் பிறந்தீர்கள், இருக்கும் வரையாது மட்டும் நீங்கள் இரக்கத்தோடு வாழ, நீங்கள் இருக்கும் வாழ மட்டும் இரக்கத்தோடு வாழ. யோசித்து பார், இன்றைக்கு நம்முடைய இரக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள், அல்லது நாம் பார்க்கிற ஒரு மனிதனுக்கு நம்மால் முடிந்ததை செய்து விட்டு நான் இரக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்வது பெரியதல்ல. எது இரக்கம்? எது இரக்கம்? உன் குடும்பத்தில் நீ மற்றவர்களை அழ வைக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது உங்களால் மற்றவர்கள் சிரிக்கிறவர்களாய் மன நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்? உங்களையே கேட்டுப்பார். அநேக குடும்பங்களில் மற்றவர்கள் அழுவதற்கு காரணம் வேறு யாரோ அல்ல, நாம் தான் இருக்கும். நாம் தான் இருக்கும். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் இன்றைக்கும் நாம் எத்தனை பேரை அழ வைக்கிற மனிதர்களால் இருந்து கொண்டே இருக்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின், அவர் எவ்வளவோ காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்தவராக. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய காரியத்தை அவன் மறந்து, தேவன் தன்னை உருவாக்கின நோக்கத்தை அவன் மறைந்து பாவத்திற்கு தன்னை அடிமையாக்க போது அவரை அழித்திருக்க முடியும்.
அவர் ஒரே நிமிடத்தில் இந்த மனுக்குலம் வேண்டாம் என்று நினைத்திருக்க முடியும். அவர் இரக்கத்தோடு இருந்தபடியால் அவனுக்கு தண்டனையை கொடுத்தாரே ஒழிய அவனை அழிக்கவில்லை. எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் பாடுபட்டு வேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் கூக்குரல் இடுகிறார். அவர் மோசே என்கிற மனிதனை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் படித்து பார்க்கலாம். அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் எரிச்சலோடு இருந்தார்கள், அவர்கள் தங்களுக்கென்றே ஒரு தேவனை உருவாக்கினார்கள். இங்க வந்து நாங்கள் சாவதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று பல காரியங்களை சொன்னார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மீது இறங்கி அவர்களை பாதுகாத்து அவர்கள் கண்ணீரை துடைத்தார். ஏன் இந்த இரக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, எப்போது இந்த இரக்கத்தை ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுமா. இரக்கம் பெறுமா. இன்னைக்கு நம்முடைய பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்வதும் இல்லை, அதே நேரத்தில் அதை மறைத்தவர்களாய் வாழவே விரும்புகிறோமே தவிர இந்த இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை எப்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை விட்டு விடும்போது, நான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளும் போது அவன் வாழ்க்கையில் இரக்கம் உள்ளவனாய் இருப்பான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிறந்த எடுத்துக்காட்டு லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37 வரை. நல்ல சமாரியன் கதை. இந்த பகுதி நமக்கு மிக அழகாக சொல்லுகிற காரியம். 3 பேர் ஒரு மனிதனை பார்க்க வருகிறார்கள், அல்லது கிடந்திருக்கிற அந்த மனிதனை பார்க்கிறார்கள். முதலாவது மனிதன் யாருங்க? ஆசாரியன். இரண்டாவது லேவியன். மூணாவது தான் சமாரியன். இந்த கேள்வியை கேட்கிறது யார் தெரியுமா? இந்த ஊமை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், நியாய சாஸ்திரத்தை வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வியாய் இந்த பகுதி அமைகிறது. இந்த பகுதி வரும்போது அதை குறித்து மிக அழகாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அப்ப அது சொல்லப்படுகிற காரியங்கள், இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்க படிக்கிறீங்களா? லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. நியாயசாஸ்திரி நியாயங்களை கற்று தேர்ந்தவன் கேட்கிறான், எப்படியாவது இவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்கிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்ப தன் பிரமாணங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஊமைச்சில ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். கல்வர் கையில் அகப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராக இருக்கிறான். நீ போய் கற்றுக்கொண்டே, நியாயத்தை கற்றுக்கொண்டே, அங்கிருக்கிற முதலாவது ஆசாரியன் வருகிறான்ப்பா. உனக்கு எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னானோ அவன் முதலாவது பார்க்கிறான், பார்த்துட்டு போயிடுறான். அதன் பிறகு லேவியன் வருகிறான். வந்தவனும் அவனை பார்த்து விட்டு தள்ளி போனான். மூன்றாவது சமாரியன் என்கிற ஒருவர் வருகிறான். அவன் வந்து அவன் காயங்களை பார்த்ததோடு மாத்திரமல்ல, தன் வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு சென்று அவனை பராமரிக்கிறான். இந்த 3 பேரில் உனக்கு யார் சரியானவன் என்று தெரிகிறது? 37ஆம் வசனத்தை படிங்க பாருங்க. அதற்கு இரக்கம் செய்தவன். உங்கள் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தருடைய இரக்கத்தை தேடுங்கள். அவர் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், குற்றப்படுத்தாதிருங்கள் அல்லது குறை சொல்லாதிருங்கள். குற்றப்படுத்தாதிருங்கள், குறை சொல்லாதிருங்கள். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று
இருக்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் செய்கிற பெரிய காரியமே நாம் சரியாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை பாவிகளாகவும் குற்றவாளிகளாக பார்க்கிற தன்மை யாரிடத்துல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்கா கேட்கு. ஒத்துக்கிட்டா சரி. நான் பைபிள் படிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு அருகில் இருக்கிறவர்களோ குற்றம் உள்ளவர்களாய் பார்க்கிற எண்ணம் நம் மத்தியில் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, குறை சொல்லுகிற மனிதனுக்கு வழி சொல்ல தெரியாது. குறை சொல்லுகிற மனிதனுக்கு வழி சொல்ல தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் குறைகளை, மற்றவர்கள் குறைகளை நீங்கள் உணர்த்தும் வகையில் சொல்வீர்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்வில் வழியை காண்பார்கள். இயேசுவிடத்தில் காணப்பட்ட மிக மிக உன்னதமான ஒரு குணம், அவர் ஒருவரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் எல்லாரையும் உணர்த்தினார். இந்த வேதம் உங்களுக்கு தருகிற காரியம் என்ன? உங்கள் வாழ்வில் உணர்ந்து நட. உணர்ந்து நட. உன்னை குற்றப்படுத்துவது என்னுடைய பொறுப்பல்ல, உன்னை காயப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. உன் காயங்களுக்கு மருந்தாய் இந்த வசனம் இருக்கிறது. உன் காயங்களுக்கு ஆறுதலாய் என் வார்த்தை இருக்கிறது. இதை உணர பழகு. அதனால தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசி பகுதியை ஒருவர் படிக்க பார்க்கலாம். ஒருவரே அவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? என்ன வசனங்க? மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, முதலாவது இந்த கை போவது நம்மை நோக்கி அல்ல, பிறனை நோக்கி. ஐயா நான் பண்ணல, இவருதான். நான் செய்யல, இவருதான். இங்கோட நிற்காது. நான் தான் செய்தேன் என்று ஒற்றுக்கொள்ளாது. என்னை அல்ல பிறனை காட்ட துடிக்கிற நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இயேசு அநேக இடங்களில் செய்தது யாரையும் காய கட்டவோ குற்றப்படுத்த வரவில்லை, அவர்களை உணரச் செய்தார். அவர்களை உணரச் செய்தார். ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டுகிறேன், படிங்க. யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறோம். யோவான் 8:3. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டார். வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவரே, இவளை நாங்கள் கையும் களவும் நாங்கள் சரியாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். நீர் என்ன சொல்லுங்க? அந்த வசனம் அடுத்து சொல்லுகிறது பாருங்கள், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக. இதுதான் இன்னைக்கு நம்முடைய உலகமே. ஆண்டவர் எல்லாரையும் அறிந்தார். ஒரு பக்கத்தில் பார்க்கிறார், அந்த ஸ்திரீ சொல்லுங்க பார்க்கலாம், குற்றம் செய்தவர் தான். நன்றாக தெரிஞ்சுக்கணும், இங்க அமர்ந்திருக்கிற நாமும் குற்றத்தை செய்தவர்கள் அல்ல, செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தான். இப்போது சொல்லுகிறேன், செய்தியை கேட்கிற கொடுக்கிற நாமும் குற்றத்தை செய்தவர்கள் மாத்திரமல்ல, செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தான். ஒரு பக்கம் தனக்கு எதிராக இருக்கிற மக்களை பார்க்கிறார், தன் குற்றத்தால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்க்கிறார். இரண்டு பேருக்கும் அவர் ஒரு பாடத்தை கற்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன சொல்லும்? தப்பு இல்லை என்று சொன்னால் இவர் மோசேயின் சட்டத்தை மீறுகிறார். இவளை கல்லெறிந்து தான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஒரு ஆத்துமாவை இழக்க நேரிடும். அநேக வேளை நம் ஞானத்தோடு செயல்பட தேவ ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் நம்முடைய வார்த்தை.
நம்முடைய வார்த்தை, திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாக நாவினால் சுட்ட வலு. இன்னைக்கும் சில குடும்பங்களை போய் கேட்டுப்பார், ஏன் பேசுறது இல்லை, ஏன் அவங்க இடத்துல பழகிறது இல்லை? பெரிய காரணம் இல்லையா, அவங்க பேசின வார்த்தை அவங்க வரும்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தர் இங்கு பார்க்கிறார். அவர் பார்த்து விட்டு சொல்லுகிற முதலாவது காரியம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லை எறிய வேண்டாம்னாரா? நல்லா கவனிங்க. கல்லை எடுக்க வேண்டாம்னாரா? அடிக்க வேண்டாம்னாரா? அடி. ஆனா முதலாவது நீ உணரு, உன்னில் பாவம் இல்லைன்னா கல்லை எடுக்க. கல்லை எடுக்காது. குறை சொல்ல கூட்டமே இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. வழி சொல்ல ஒரே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் மாத்திரம். குடும்பத்திலே நமக்கு குறை சொல்லுவோம். என்னத்தை படிச்சு, என்ன வாங்கிட்டு, என்ன பண்ணிட்டு. ஆனால் இத்தனை வரைக்கும் இந்த குடும்பத்தை நடத்தினதை எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் குறை சொல்ல முடியாது. அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை படிங்க, லூக்கா 8:9. அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்ட அந்த வார்த்தைக்கு இப்படி பொருள் கொண்டால் உணர்த்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. தீர்ப்பளிக்க வேண்டிய கர்த்தர் கூட என்ன தீர்ப்பை தருகிறார் என்றால் அவரை காயப்படுத்தவில்லை. அவர் காயப்படுத்தவில்லை. எழுந்து பார்க்கிறார். அந்த ஸ்திரீகளிடத்தில், எங்கம்மா நீங்க நின்ற மனிதர்கள், உன் மீது குற்றம் சுமத்தினவர்கள் எங்க என்று கேட்டபோது ஒருவனாகவும் இல்லை என்கிற போது இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ. நீ குற்றப்படுத்துவதில்லை. வாழ்க்கை உணர்த்தி வாழ்வதுதான் வாழ்க்கை. நிறைவாக வருகிற காரியம் கொடுங்கள். இந்த உலகத்தில் அதிகமாய் கொடுத்தது யாருன்னு கேட்ட நீங்க யார் சொல்லுங்க? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குளிர்ந்து சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆர்வத்துக்கு பேசலாம், தோத்திர கூட்டத்திற்கு பேசலாம். ஆனா நல்ல கவனித்து பார்த்தால் இதில் இருக்கிற மிக அழகான இறைகள் இயேசுவை போல கொடுத்தவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. என்னையா சொல்றேன்? சர்ச்சுக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் மற்றவங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன், இதை விட பெருசா உன் வருமானத்திலிருந்து செல்வத்திலிருந்து கொடுப்பதல்ல, உனக்காக தன்னையே கொடுத்து அவர் இருக்கிறாரே அந்த அளவுக்கு நாம் கொடுக்க முடியும். நம் பிள்ளைகளுக்காக நம் சரீரத்திலிருந்து ஒரு பகுதியை கூட கொடுக்க, நம்மால் இத்தனை நாள் சேர்த்து வைத்த அத்தனை செல்வங்களை கொடுக்க, ஒரு ஜீவனை கொடுத்து 1000 ஜீவன்களை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்றால் அதை விட கொடுக்கிற யாராக முடியும்? இந்த எண்ணம் உங்களுக்குள் வந்தால் கடவுளுக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்க மாட்டீர்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த 3 காரியங்களை இந்த நாளில் செய்யுங்கள். மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை விட என் கண்ணில் இருக்கிற பாவம் பெரியது. நான் இரக்கமில்லாமல் இருந்திருக்கிறேன், குற்றப்படுத்தி இருக்கிறேன், கொடுத்ததில் வஞ்சனை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறேன். தினந்தோறும் இந்த சரீரத்தை இயக்குகிறேன், தினந்தோறும் என்னை புதுப்பிக்கிறேன். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அந்த ஒரே உடைய கிருபை. அந்த வசனம் இப்படியா முடிகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நம்மை ஒப்படைப்போம். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்தி இருந்தால் நீங்கள் செய்த காரியங்கள்,
நீங்கள் செய்த செயல்களை உணர்த்தி இருந்தால் தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, நான் செய்தது பாவம், என்னை உணர்த்தியதற்காக நன்றி. உணருங்கள், உயிரடைவீர்கள். உணருங்கள், உயிரடைவீர்கள். தலைகளை தாழ்த்துவோம். மகா இருக்கும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின் படம் எங்களை உணர்த்தி வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவர், எங்களை உணர்த்தியவர், எங்களை கொடுக்க வைத்தவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்களும் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.